உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும், அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் ஆயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 9:22. எப்படியாவது ஒரு சிலரை ஏன மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை மனதிலே கொள்ளுவோம். தீயவர்கள் தீமையில் வாழ்வது நல்லது அல்ல. அந்த தீயவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டியது அருகில் இருக்கும் நம்மவரின் நல்லவரின் பொறுப்பு. நல்லவரில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், நம்முடைய பொறுப்பாக இருக்கும். இன்றைய இறைவார்த்தை நேர்மையற்றவராக இருந்த நடுவரை நல்லவராக மாற்றிய கைம்பெண்ணை பற்றி கூறுகிறது. நம்மையும் இந்த சிறப்பு பணியை செய்யவும் அழைக்கிறது. இதுல 2 காரியங்களை நம்ம கவனமா இருக்கணும். ஒன்று கவனிக்கிறது, இன்னும் ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ தீமைகள் செய்கின்ற பொழுது அவரை திருத்துகின்ற நல்லெண்ணம் கொண்ட ஒருவர் தீமை செய்கின்றவரை நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும், மேலோட்டமாக அல்ல. எந்த இடத்தில் அவரின் பலவீனம் இருக்கிறது என்பதை கவனமாக கண்டறிய வேண்டும். அவர் மீது உள்ள வெறுப்பினாலே அல்ல, அவர் மீது உள்ள அக்கறையினால, அன்பினால இதை நாம் கண்டறிய வேண்டும். அவரின் வாழ்வில் உதவி செய்ய வேண்டும் என்ற பெருந்தன்மை இதற்கு மிக மிக அடிப்படை அவசியம். இன்னும் ஒன்று கற்றுக் கொடுத்தல். எந்த இடத்தில் பலவீனம் இருக்கிறது என்பதை கண்டறிந்த பிறகு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். எங்கே எப்படி என்ன இருக்கிறது என்பதை பொறுமையாக நிதானமாக பயிற்சி கொடுக்க வேண்டும். அவரின் பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்தாமல் புதிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருக்கு மிகவும் நிதானமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதில் ஒன்று கவனிக்கணும், சொல்லிக்கப்படுகிற பொழுது அவருடைய மனமும் ஒரு திறந்த மனமாகவும் இருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு. அந்த அளவுக்கு அவரும் நாமும் இணைந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. தீமை செய்கின்றவரை கண்டிப்பாக மாற்றி நான் வெற்றி பெறுவேன் என்ற ஆர்வ நிலையில் செயல்பட வேண்டும். அதற்கு தொடர் நச்சரிப்பும் அவசியம். இந்த நச்சரிப்பு தான் அவரை உறுதியாக நல்லவராக மாற்றும். நினைத்து பார்க்கணும், என்னுடைய நச்சரிப்பால் பலரை நல்லவராக்கலாம் அல்லவா என்பதையும், தீமை செய்கின்றவர்களை கண்டால் கோபம் கொள்ளாமல் அன்புடன் அவர்களை மாற்ற நான் முயற்சி எடுக்கலாம் அல்லவா. இதுதான் இந்த 2வது பண்பு தான் இப்பொழுது நான் கையாளுகிற ஒரு போக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய தீயவர்கள் நல்லவர்களை போல நடிச்சு நம்ம கூட இருக்கிற நிறைய பேரை பார்த்தாச்சு. எனவே இவர்களை கண்டால் எனக்கு இப்பொழுது கோபம் வருவதில்லை. மாறாக ஆண்டவர்களை இவரை காப்பாற்றும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தான் நாம் போட வேண்டியிருக்கிறது. முடிந்த வரைக்கும் சொல்லி பார்ப்போம். இல்லை என்றால் துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற ஒரு பாணியில் தான் இப்பொழுது போக வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் தேவையில்லாத அழுத்தங்கள் நம்முடைய உடலில் உள்ளத்தில் வருகின்றபடியினாலே நம்முடைய மகிழ்ச்சியற்ற நிலைமைக்கு நாமே காரணமாக மாறிவிடக்கூடாது. கடவுளிடத்திலே அசையாத நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இந்த நேர காலகட்டங்களில் இயேசுவின் போதனையில மிக மையமாக இந்த கருத்து வருகிறது. இங்கே நம்பிக்கை எனப்படுவது பழைய மொழிபெயர்ப்பில் விசுவாசம் என அமைந்திருக்கிறது. இதையே பற்று அல்லது பற்றுறுதி எனவும் நாம் கூறலாம். கடவுளையே பற்றி கொள்வோர் வேறு பற்றுக்களால் பிணைக்கப்பட மாட்டார்கள். பிற பற்றுகளில் இருந்து நாம் விடுதலை பெறுகின்ற வேளையில்தான் கடவுளிடத்தில் நாம் கொள்கின்ற நம்பிக்கை என்னும் பற்று பொருளுள்ளதாக மாறும். எனவே இயேசு இந்த மண்ணுலகில் நம்பிக்கை எவ்வளவு நாள் தொடர்ந்து இருக்குமோ என கேட்கின்ற கேள்வி நம் உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்த வேண்டும்.
இயேசு கூறிய ஓமையில் வருகிற நேர்மையற்ற நடுவர் மற்றும் அவரை அணுகிச் சென்று நீதி கெட்ட கைம்பெண் ஆகியோரை நாம் உருவமாக பார்க்கலாம். அதாவது அந்த நடுவர் அநீதியான ஒரு அமைப்பை காட்டி காத்தவர் எனலாம். நீதி வழங்குகிற பொறுப்பை முறையாக செய்ய அவர் தவறிவிட்டார். அதிலும் குறிப்பாக ஒரு கைம்பெண் தன்னை பலமுறை அணுகி வேண்டிய பிறகும் அந்த நடுவர் நீதி வழங்க முன்வரவில்லையே. இங்கே அநீதியான அமைப்பை எதிர்க்கின்ற பெண்ணாக அந்த கைம்பெண்ணை நாம் பார்க்கலாம். நீதி தேடி அலைந்து ஓயாமல் செயல்பட்ட இந்த கைம்பெண் சமுதாய அமைப்புகளை கேள்விக்கு உள்ளாக்குகிறார். நேர்மையற்ற அதிகாரியை மீண்டும் மீண்டும் போய் பார்த்து அவருக்கு தொல்லை கொடுக்கிறார். ஏன் அந்த நடுவரின் உயிரை வாங்கி கொண்டே இருக்கும் அளவுக்கு அந்த பெண் தொல்லை கொடுக்கிறார். கிரேக்க மூலத்திலே என்னை சித்திரவதை செய்கிறார் என்னும் பொருள்படும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். ஆக அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்றார் போல அந்த கைம்பெண் விடாமுயற்சியோடு செயல்படுகிறார். அநீதிகள் நிலவும் சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் அது ஒரு நாள் இரு நாள் முயற்சியால் கைகூடும் இல்லை. பல மனிதரின் ஒத்துழைப்போடு தொடர்ந்து நடைபெறுகின்ற செயல்பாடு விடாமுயற்சியோடு நிகழும் போதுதான் வேரோட்டமான மாற்றங்கள் ஏற்படும். மேலும் அந்த கைம்பெண் நாம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக உள்ளார். இறைவேண்டல் வழியாக நாம் நம்மை அன்பு செய்கிற கடவுளோடு நெருங்கி உறவாடலாம். முடிந்த வரைக்கும் பிறரை கெட்ட நிலையிலிருந்து திரிந்து வாழ வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதற்கு காரணமாக நாம் இருக்கலாம். அந்த இறைவனுடைய ஆற்றலினால் நமது வாழ்வில் புதிய திருப்பங்கள் நிகழும். நாம் கடவுளிடம் நிறைவான பெற்றுக் கொண்டிருப்பது இதற்கு உறுதியான அடிப்படை. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, திறந்த மனதோடும் நேர்மையான மனதோடும் அதே வேளையில் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் வாழ்த்திட வளர்த்திட அருள்தாரும். ஆமேன். அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உணர்வாக உளம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. லா 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 லா.
அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பாலனிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பாசத்தால நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக, உமது புரியும் பரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. எமது குடும்ப மொழியின் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு, எமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பண சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை
உலகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.